left, right, 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 left. Parade attention. Relax ஆகுங்க. உங்களுடைய parade session முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ நாம எல்லாரும் காட்டுக்கு போக போறோம். குழந்தைங்க எல்லாரும் கவனமா இருக்கணும். காடு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கோ அவ்வளவு ஆபத்துக்களும் நிறைஞ்சிருக்கும். அதனால நீங்க எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிரச்சனை எங்கிருந்து வேணாலும் வரலாம். முன்னாடி பின்னாடி லெஃப்ட்ல ரைட்ல இருந்து. இப்ப புரிஞ்சுதா? பிரச்சனை மேல இருந்து கூட வரும் போல இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே, மேல இருந்தும் பிரச்சனை வரலாம். ஓகே, பி அலர்ட். இப்ப என் பின்னாடியே வாங்க. நான் எவ்வளவு அலர்ட்டா இருக்கேன்றத பாருங்க. சிவா, லட்டு சிங் சார் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி இருக்கே. ஞாபகம் வச்சுக்கோங்க, காட்டுல வனவிலங்குகளாலையும் ஆபத்து வரலாம். அதனால எப்பவுமே நாம அலர்ட்டா இருக்கணும். இருந்தாலும் இந்த லட்டு சிங் இருக்கிற வரைக்கும் எந்த வனவிலங்கும் வராது. பார்த்தாலே பயந்து ஓடும். லட்டு சிங்கோட பேர் ஒன்னும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. இருந்தாலும் கவனமா கேளுங்க. இந்த காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் இப்படிதான் சத்தத்தை எழுப்போம். வாங்க கண்டுபிடிங்க, எந்த விலங்கோட சத்தம்னு கண்டுபிடிங்க. சிங்கத்தோடதா, சீதாவோடதா, இல்ல கரடியோடதா? கரடியோடது சார். தவறான விடை. இந்த சத்தம் ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் இருக்கு. அதனால யாருதுன்னு கண்டுபிடிங்க. நல்லா கெஸ் பண்ணுங்க. கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க. அது அந்த கரடியோட சத்தம் தான் சார். உங்களுக்கு வேற விலங்குகள் பேரே தெரியாதா? எப்ப பார்த்தாலும் கரடி கரடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சார், அது கன்ஃபார்ம் கரடியோட சத்தம் தான். இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு சிவா. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இது கரடியோடதுன்னு சொல்றதுக்கு? ப்ரூஃப் தானே. அது உங்களோட பின்னாடி தான் நின்னுகிட்டு இருக்கு சார். ஆதாரம் ஏன் பின்னாடியா? எங்க?
சீக்கிரமா பஸ்ல ஏறுங்க. சார் நாங்க சிவாவை கூட்டிட்டு வரோம். நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. டோன்ட் வரி. லட்டு சிங் சார் எங்க கூடவே இருக்காரு. லட்டு சிங் சார், இந்த பசங்களை பாத்துக்கிற பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன். பத்திரமா பாத்துக்கங்க. டோன்ட் வரி சார், டோன்ட் வரி. நீங்க மத்த பசங்களை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போங்க. நான் இவங்களோட சிவாவையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சிவா சீக்கிரமா வா, இங்க இருந்து போயிடலாம். எல்லாரும் டீச்சர்ஸ் கூட கிளம்பிட்டாங்க. யூ ஆர் ரைட் ரேவா. கரடி ஒருத்தனை ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அது நிச்சயமா பின்னாடியே தான் வரும். அதுல சந்தேகமே இல்ல. நீங்க எல்லாம் பயப்படாம இருங்க. அது என்னன்னா, அது திடீர்னு என் பின்னாடி வந்து தாக்கிடுச்சு. அதான் நான் பயந்து போய் மரத்து மேல ஏறிக்கிட்டேன். ஆனா இப்போ லட்டு சிங் தயாரா இருக்கான். லட்டு சிங் சார் கொஞ்சம் ரெடியாவே இருங்க, அது வந்துருச்சு. ஆனா இந்த கரடிக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? எப்ப பார்த்தாலும் நம்மளையே துரத்திக்கிட்டு இருக்கேயா. என்னதான் பண்றது? லட்டு சிங் சார் ரெடியா இருக்கேன்னு எல்லாம் சொன்னீங்க. ஆமா, ஓடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு தானே சொன்னேன். சீக்கிரமா அந்த பெரிய கல்லை போட்டு வழிய மூடுங்க. பண்ணியாகணும். இல்லைன்னா இந்த கரடி இந்த கல்லை உடைச்சிரும். என்ன பண்றது, என்ன பண்றது? எஸ், சீக்கிரமா இந்த ரோப்பை புடிச்சிட்டு எல்லாரும் மேல ஏறி வாங்க. போயிருச்சா? லட்டு சிங் சார், சீக்கிரமா மேல வாங்க. எங்க வரது? துரத்திக்கிட்டு சீக்கிரமா வாங்க சார். நான் எப்படிப்பா வருவேன்? அதுதான் என்ன துரத்திக்கிட்டே இருக்குது. இங்க பாருங்க கரடியாரு, எனக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னையா இப்படி ஓட ஓட விரட்டுறீங்க? காலை விடு. சிவா, அது என் காலை பிடிச்சிக்கிச்சு. சிவா கீழே இழுக்குது. ஐயோ என்னால முடியல. கை வலிக்குது, கால் வலிக்குது. சிவா சிவா பாத்து சிவா, மேல ஏறிடு. சிவா, ஐயோ விடு. சிவா, என் ஷூவை கொடுத்துரு. என்னோட ஷூவை கொடுத்துருன்னு என் ஷூவை கொடுன்னு சொன்னேன். அட லட்டு சிங் சார், ஷூவை விடுங்க. ஷூவை கடிக்கிறங்கிற பேர்ல உங்க காலை கடிக்காம விட்டுச்சு. வாங்க நாம உடனே இங்க இருந்து கிளம்பலாம். இல்லனா கரடி வேற வழியா வந்ததுன்னா நம்ம மறுபடியும் பிரச்சனையில மாட்டிக்குவோம். இருக்க நானும் வரேன். என்னை விட்டுட்டு போகாதீங்க. எனக்கு ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குது. பொதுவா இந்த அனிமல்ஸ்லாம் ஹியூமன்ஸை அவ்வளவு சீக்கிரத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிக்காது. இந்த மாதிரி பெரிய கரடிலாம் காட்டுக்குள்ள ரொம்ப தூரத்துல இருக்கும். அப்படி இருந்தும் எதுக்காக இது திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணுது? எனக்கு தெரிஞ்ச மனுஷங்க மேல இது ரொம்ப கோபமா இருக்கு. இந்த கரடிக்கு வேலைன்னு எதுவுமே இல்லையா? இன்னைக்கு அதுக்கு டைம் பாஸுக்கு நாம தான் மாட்டணுமா?
ரேவா, முதல்ல நீ இங்க இருந்து போ. நீ போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா வருவாங்க. என்னையா இது? முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி போனா உதைக்குன்ற பழமொழி மாதிரி ஆகி போச்சையா நம்ம வாழ்க்கை. எல்லாரும் மேல போய் உட்காந்துக்கோங்க. அதோ அங்க பாருங்க, அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. என் கால் நல்லா மாட்டிக்கிச்சு சிவா. டேய், போ போ இங்க இருந்து, போ போ இங்க இருந்து. லட்டு சிங் சார், சீக்கிரம் ரேவாவோட கால் எடுத்துட்டு இங்க இருந்து போங்க. ரேவா, எனக்கு ஒன்றும் ஆகல. இங்க இருக்கிற வேட்டைக்காரங்க சில விலங்குகளை புடிச்சு வச்சிருக்காங்க. அதுல ஒரு கரடி குட்டியும் இருக்குது. ஒருவேளை இதனாலதான் அந்த பெரிய கரடி ரொம்ப கோவமா இருக்கும். இது அதனோட குட்டியை காப்பாத்ததான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்குதுன்னு நினைக்கிறேன். யூ ஆர் ரைட். நீ லட்டு சிங் சார் கிட்ட சொல்லு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். சரியான உதவாக்கிற பசங்களா, உங்களால இதை கூட ஒழுங்கா பண்ண முடியாதா? இவ்வளவு சின்ன கரடியா பார்த்து கொண்டு வந்திருக்கீங்க. சாரி பேபி, எங்க ஆளுங்களுக்கு சுத்தமா மூளையே இல்ல. உன்னை மாத்தி கொண்டு வந்திருக்கானுங்க. ஆனா நான் எமோஷனல் டைப். ஒரு சின்ன குழந்தை அவங்க அம்மா இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்படுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் கரடி குட்டி. ஐயோ சாரி ஹண்டர் சார், நீங்க இவ்வளவு இமோஷனலா இருப்பீங்க சத்தியமா தெரியாது. நான் அப்படியே பத்திரமா கொண்டு உங்க அம்மாட்ட விட்டுறேன். வாச்சல போலாம், உங்க அம்மாட்ட போ. அதுக்காக இதை அப்படியே விட்டுருவீங்களா? இல்ல நான் தான் விட சொன்னா? நான் எமோஷனல் தான். அதுக்காக கிடைச்ச விலங்க விடுற அளவுக்கு முட்டாள் கிடையாது. இந்த குழந்தை அவங்க அம்மா அப்பா கிட்ட போறதுக்கு நம்ம கிட்ட இன்னொரு வழி இருக்கு. போங்க, இதோட அம்மாவையும் அப்பாவையும் தேடி கண்டுபிடிச்சிங்க கொண்டு வாங்க. அப்பதான் இதை ஒரு ஃபேமிலியா ஒன்னா வித்துடலாம். எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். சாரி பாஸ், சாரி. ஆனா இதோட அப்பா அம்மா தான் எங்கேயோ ஓடி போயிடுச்சுங்களே பாஸ். முக்கியமா அதுக்கு நம்ம எந்த டிராப்லயும் சிக்கவே இல்லையே. அப்படியா? அதுங்க அந்த அளவுக்கு அறிவாளின்னு சொல்ல வரியா? இதோட அம்மா எவ்வளவு அறிவாளின்ற விஷயத்த நானே நேர்ல வந்து கண்ணால பாத்துக்கிறேன். இந்த குட்டி கரடியா அந்த அம்மா கரடி கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா அது எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியாயிடும். வா 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 வா.
டேய் சின்ன பையா அது எங்கடா எடுத்துட்டு போற டேய் டேய் நில்லு டேய் டேய் நில்லு சொல்றல விட்றா நான் சொல்றத கேளு. உனக்கு என் ஷூ தானே வேணும். என் ஷூ உனக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சா? அதுக்காக என்ன பரவாயில்ல, நான் இன்னொன்னு வாங்கிக்கிறேன். இதையும் கொடுத்துட்றேன், நீயே எடுத்துக்க. வாங்கிக்க வாங்கிக்க, என்ன விட்டுருப்பா. சிவா ப்ளீஸ் ஹெல்ப் சிவா. கரடி கிட்ட இருந்து என்ன காப்பாத்து சிவா, ப்ளீஸ் ஹெல்ப். சிவா, இதை எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? ரொம்ப நல்லதா போச்சு. அந்த பேபி பியருக்கு அதோட அம்மா திரும்ப கிடைச்சிருச்சு. சரி வாங்க, நாமளும் நிம்மதியா போகலாம். லட்டு சிங் சார், சில வேட்டைக்காரங்க இந்த குட்டி கரடியோட சேர்த்து இன்னும் நிறைய விலங்குகளை புடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், இது அந்த பெரிய கரடி குட்டி கரடியோட சத்தமாச்சு. என்னாச்சு? அது உங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சீக்கிரம் வாங்க வாங்க போலாம். பாத்தியா, சொன்னல பெருசு மாட்டிக்கிச்சு, சின்னதும் மாட்டிக்கிச்சு. நீ தப்பிக்க விட்டதை நான் பிடிச்சிட்டேன். நான் அதை தப்பிக்க வரல சார். ஒரு சின்ன பையன் வந்து தூக்கிட்டு போயிட்டான் சார். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஷிவா, என்னோட பேரு ஷிவா. இதுங்க ரெண்டுத்தையும் ஒழுங்கா விட்டுருங்க, இல்லனா உங்களை நான் விட மாட்டேன். புடிங்கடா அவனை. வேட்டைக்காரங்க கிட்ட என்ன பேச்சு பேசுற? காலு, என் காலு, என் காலு எடுத்துக்க. என் ஷூ தானே, எடுத்துக்க எடுத்துக்க. நான் வேற வேற செட்டு வாங்கிக்கிறேன். பரவாயில்ல, என் காலை விட்டுரு. ஏய் விடு. ஆமா ஐயோ ஆமா. அடி யுடி, அங்க பாருங்க. எங்க எங்க போனானுங்க? ஏய், என்ன தைரியம்? நில்லு. டேய், எங்கடா போற? டேய், விடுடா. நல்லா. என்ன பண்றீங்க? லட்டு சிங் பிடியில இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவன் கூட திருடணும்னு நினைச்சாண்டா.
ஓ Thank you, friend. A friend in need is a friend indeed. அட போதுப்பா, நான் ரொம்ப எமோஷனலான ஆளுப்பா. உங்ககிட்ட என்னால அடியெல்லாம் வாங்க முடியாது. ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன கூட்டிட்டு போங்க சார், என்ன கூட்டிட்டு போங்க சார். இந்த பையன் கிட்ட என்ன தள்ளி கொண்டு போங்க. பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஞாபகம் வந்துருச்சு. சாரி. உன் பேர் சிவா இல்ல? இப்ப எல்லாரும் ஜெயிலுக்கு வாங்க, அங்க வேட்டையாடுறது எப்படின்னு சொல்லி தரேன். ஏன் தெரியுமா, ரொம்ப பெரிய ஜெயில் அது. என்னது? அப்ப அங்க போய் எங்க வேலையை நாங்க பார்க்க முடியுமா? அங்க நிறைய விலங்குகள் இருக்கா சார்? சொல்லுங்க சார். அங்க கொசு இருக்கு, கரப்பாம்பூச்சி இருக்கும், அங்க பூரா பல்லி எல்லாம் இருக்கு. உன் மேல ஊரும்.